சாண்ட்ரா அண்ட் பிரஜன் திவ்யா இதுக்கா நீங்கள் சீன் போட்டு உள்ளே வந்தீங்க? அதாவது பிரஜன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செடி இருக்குது அப்படின்னா மரம் இருக்கும், அதில் வந்து 2 விஷச்செடி இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்களும் பார்வதியும் அதை நான் பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தாங்களாம். இப்போ பார்த்தா நைட்டில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கேங் வந்து பிரிஞ்சிருக்கு. அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்க, குரூப் ஏல யார், குரூப் பியில் யார், அடுத்து தலை டாஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு வந்து சகுனி வேலை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானே போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். அதாவது நள்ளிரவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க போல இருக்குது, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து உள்ள செயல்பட்டு இருக்கு. ஆனால் அந்த குரூப்ல இருந்தா நிறைய பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். அன்பு கேங் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் செயல்பட்டு இருக்கு. அது வந்து இந்த வயல்காடு வந்ததுலேருந்து கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்கேன். அதில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனிதா அதில் ஹெட், அப்புறமேட்டு சபரி, ரம்யா, அப்புறமேட்டு எஃப்ஜே அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்புக்கு அகைன்ஸ்டாக வந்து வீட்டுக்குள்ளே இன்னொரு குரூப் வந்து கிளம்புது. அது யாரோட தலைமையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதியோட தலைமையில். கலையரசன் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி அங்கங்கே வந்து ஒத்து ஊத்திட்டு இருப்பாப்புல, பேசிகிட்டு இருப்பாப்புல. ஆனால் எப்போதும் திவாகர் வந்து கூட இருப்பாப்புல. கமருதீன் சொல்ல வேணாம், பாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்வதி, திவாகர், கமருதீன், திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இவங்க ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. இவங்க என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சாப்பாட்டில் வந்து இந்த இவருக்கு என்னதான் தெரியல, முட்டை கிடைக்கலன்னு வந்து காண்டு போல இருக்குது. ரம்யா பண்ணுறது ஒரு சீப் பிஹேவியர் தான் அவர் சொல்கிற மாதிரி. அப்படி இருக்கவும் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நல்லா கொடுக்கறது, முட்டையை கொடுக்கறது, இவங்களுக்கெல்லாம் வந்து முட்டையாக கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால திவாகரும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இப்போ இன்னைக்கு தலை டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியும் திவ்யாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து கடைசியில் வந்து சபரியால் ஜெயிச்சிருக்காரு. நான் அப்போவே உன்கிட்ட சொன்னேன், நம்ம 2 பேரும் பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சிரமமா பேசுகிறாங்க, பார்வதி சொல்கிறாங்க, அண்ணே இதெல்லாம் விட்டு தள்ளுங்கண்ணே, ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரஜன்ட்டை கேட்குறாங்க. அடுத்தடுத்து தலை டாஸ்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே வந்து இவன் கமருதீன் தலைவராகட்டும், திவாகர் தலைவராகட்டும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ளே தலைவராகலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பிரஜன் அவர்கள் அதே தான் சொல்கிறாரு. சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் போட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குரூப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியவே இல்லை. எனக்கு என்ன ஒரு கடுப்பு, என்ன ஒரு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரஜனாக இருக்கட்டும், சாண்ட்ராவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, பார்வதிக்கு அகைன்ஸ்டாக நாங்கள் ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறோம், நாங்கள் ஒன்று பிடுங்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷச்செடியை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு பார்வதி கூட கை கோக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு காமெடியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, வினோத் வந்து நியூட்ரலாக இருக்காப்புல, அவர் அங்கே இங்கே பேசுகிறாப்புல, இப்போ அவர் ஒரு வார்த்தையை விட்டார், ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாரு அப்படின்ற ஒரு சர்ச்சையுமே உள்ளே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கேங்கா அந்த கேங்கா, குரூப் ஏவா பிவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க் வேற வரப்போது, அடுத்த டாஸ்க்கெல்லாம் கேங்காக இருந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பழிக்குமா, இது எந்த அளவு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.